ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு 1 kg ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். என் பொண்ணும் சரி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி நல்லா இல்லைன்னா தொடவே மாட்டாங்க. எனக்கு அதில் பயம் இருந்தது, ஒரு வேளை நல்லா இல்லைன்னு சாப்பிடாமல் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் வேகமாக வந்து அம்மா பத்தலை அப்படிங்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, பிள்ளைங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னொரு தடவை செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணு அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதை கரெக்டான அளவில் நம்ம அரைக்கணும். அதை எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூண்டு வந்து ஒரு 200 கிராம், இஞ்சி வந்து ஒரு 100 கிராம் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். என்றைக்குமே வந்து பூண்டோட அளவு வந்து கொஞ்சம் கூடவும் இஞ்சியோட அளவு கொஞ்சம் அதை விட பாதிக்கு பாதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயத்தோட அளவு நான் சொல்கிறேன். வெங்காயம் 200 கிராம், தக்காளி 200 கிராம், 4 பச்சை மிளகா. நான் சொல்கிறது 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான அளவு. வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கலாம், தக்காளியும் கட் பண்ணி பச்சை மிளகாவும் கீறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா வந்து நான் கீறி எடுத்து வச்சுருக்கேன். சரியான அளவு இருக்கும். 200 கிராம் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா 200 கிராம் தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு கம்மியாகாமல் சிக்கனை பார்த்துக்கோங்க. 1.5 கிலோ கூட போடலாம். சிக்கன் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிலோ கூட போடலாம். ஆனால் கம்மியாகாமல் பார்த்துக்கோ. இன்றைக்கி நான் 1 கிலோ தான் போட்டிருக்கேன். 1/2 கிலோ வந்து சிக்கன் 65க்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து 150 மில்லி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கப்புன்னு வச்சுக்கோங்க. சரிக்கு சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடலெண்ணெய் வந்து ஒரு 300 மில்லி எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்து பிரியாணி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெய், முந்திரி பருப்பு. நெய்க்கு வந்து அளவுலாம் கிடையாது. முந்திரி பருப்பு, தனி மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு பிரியாணி மசாலா இல்லாமல் எப்படி, அதுதான் உயிர் கொடுக்க போகுது. ஸோ அது எப்படி அரைச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட்டை வந்து ஒரு 100 கிராம், கிராம்பு வந்து 25 கிராம், ஏலக்காய் வந்து ஒரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை அரைச்சிட்டு நம்ம மொத்தமாக சேர்க்க போகிறதில்ல. இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். இதை நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா பிரியாணிக்குமே சூப்பராக இருக்கும். அந்த கடல் பாசி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த 3 விஷயம் போதும், சூப்பராக இருக்கும். பிரியாணியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதை 3மே வந்து ஒரு வடை சட்டியில் போட்டு தீயை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு மெதுவாக லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கவும் கூடாது, அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, கருகிரும். லைட்டாக கொஞ்சம் நேரம் லைட்டாக ஒரு வாசனை வரும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு அது ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அம்மியில் கூட அரைச்சிக்கோங்க. நல்லா பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஏன்னா நம்ம வந்து வறுக்கிறோம்ல லைட்டாக, அதனால் சீக்கிரமே வந்து பவுடர் ஆயிரும். வறுத்துட்டோம். இப்போ இதை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் இந்த பதம். ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க போகிறதில்ல, 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியோ வச்சுருங்க. எல்லா பிரியாணிக்குமே சூப்பராக இருக்கும். தனியாக இது வந்து ரெசிபியாக போட வேணாம், இதை ஒரே தான் போட்டுலாம் நினச்சி தான் போட்டேன். எல்லா பிரியாணிக்குமே இந்த ஒரே ஒரு பிரியாணி மசாலா போதும். சூப்பராக அவங்க பிரியாணியை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். பூண்டோட அளவு சொன்னேன்ல, அதையும் நான் வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் வந்து 1 kg வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரே ஒரு கழுவு மட்டும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே ஊற விட போகிறோம். ரொம்ப நேரம் கழுவவும் கூடாது, அந்த வாசனை ஃபுல்லாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து ஊறவும் வைக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும், ரொம்ப அதிக நேரம் ஊற வேண்டாம். கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாடி தண்ணியை வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். 1 கிலோ நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் வந்து வேகும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும்.
நல்லா தனித்தனியாக இருக்கும் ரைஸ்லாம். சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே கொதிக்கட்டும் தண்ணி. அதுக்குள்ளாட்டி நம்ம பிரியாணி மசாலா தேவையானது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பெரிய குக்கர் தான் எடுத்திருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வச்சுருக்கோம். 300 மில்லி அளவுக்கு நான் எண்ணெய் வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். பொதுவாக வந்து கோல்டு வின்னர்லேயோ இல்லை வந்து ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெயில் நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சாலும் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கடலை எண்ணெயில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடியில் கொஞ்சோன்னு தண்ணி எடுத்து அதை வந்து அந்த எண்ணெயில் ஊற்ற போகிறேன். தண்ணிக்கு எண்ணெய்க்கு ஆகாது. ஆனால் எண்ணெய் கடலை எண்ணெயில் ஒரு விதமான ஒரு வாசனை வரும். அது எண்ணெயை முறிக்கிறதுக்காக தான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி அப்படி தொளிச்சு விடுங்க. எண்ணெய் வந்து சூப்பராக முறிஞ்சு அந்த வாசனை எல்லாம் போய் சூப்பராக செய்யும்போது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி எண்ணெயை முறிக்கிறதும் இது ஒரு ட்ரிக்கு. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்த சீக்ரெட்டான ஒரு ரெசிபி. பெரிய கல்யாணக்காரங்க செய்கிற ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இது. அதை அவங்க நான் கேட்டேங்கிறதுக்காக அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நல்லா முறிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து தாளிக்க வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. மெதுவாக வந்து ஸ்லோவாக அது பொரியணும். அப்போ தான் நல்லா வாசனை நல்லா சூப்பராக நல்லா இதாகும். ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக வந்து அது அப்படியே லைட்டாக பொரியட்டும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா சூப்பராக பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஆனால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சும்மா வதக்குறேன்ற பேரில் கண்ணாடி பழத்தை வதக்கிட்டு விட்டுறாதீங்க. தயவுசெய்து பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது அளவுக்கு வெயிட் பண்ணும். லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருங்க. அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா நிறைய வந்து குவான்டிட்டியில் செய்கிறோம்ல, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க. வெயிட் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்குறதுல தான் மெயினான விஷயமே இருக்குது. டேஸ்ட்டு அதில் தான் இருக்குது. அப்படியே விட்டுருங்க. நிறைய நேரம் கரண்டி போடாதீங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அதே மாதிரி நீளமாக நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவில் அரைச்சி வச்ச எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதே நேரத்தில் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் வந்து பூண்டும் 100 கிராம் வந்து இஞ்சியும் சொல்லியிருந்தேன்ல, அது மொத்தத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 kg செய்கிறோம்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம உடனே மற்ற பொருட்களை சேர்த்துணும். ரொம்ப நேரம் போட்டு கிண்டிக்கிட்டு அந்த வாசனை மொத்தமும் போக விட்டுறக்கூடாது. பிரியாணி மசாலா நம்ம அரைச்சோம்ல, அதுலேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு வரும். வதக்குறதெல்லாம் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்து எடுத்துருக்கேன். காரத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம எதுவுமே சேர்க்கல. அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட்டையிலே வந்து லைட்டாக அந்த ஒரு காரத்தன்மை இருக்கும். பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். பொதுவாக பிரியாணிக்கு வந்து சிக்கன் வாங்கும்போது நல்லா பெரிய பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. பிரியாணிக்குன்னு கேளுங்க, அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல பெரிய பீஸாக தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். சாப்பிடும்போது அதான் டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லப்போனால்.
சிக்கன் போடும்போது கேமராவை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வைங்க அப்படின்னு சொன்னா அவள் பாருங்கள் கையை டக்குன்னு விரல லைட்டாக அப்படி வச்சுட்டா. சரி சாரி என்ன பண்ண முடியும், சரி கொஞ்சம் நேரம் தான் அப்படி எடுத்துருவா. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கேஜி அளவுக்கு நான் வந்து சிக்கனை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து இந்த சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிருச்சு. கொஞ்ச நேரம் நல்லாவே கிண்டி விட்டுட்டோம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 4 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன், அந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஏன் இந்த நேரத்தில் தக்காளி சேர்க்கணுன்னா, ரொம்ப முன்னாடியே போட்டு இது பண்ணிங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி ரொம்ப நல்லா தரந்தரணையாக போயிடும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற பக்குவத்தில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சேர்க்கணும் அதெல்லாம் கரெக்டாக சேர்த்தா தான் எனக்கு வந்து அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த ரைஸுக்கு தேவையான உப்பை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும், நல்லா வேகட்டும் ரைஸு. மெயினான விஷயம் ரைஸ் வந்து 3/4 பதம் வேகணும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு படி கொஞ்சம் லேட்டாக ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் வந்து வேக வைக்கும் போது 3/4 பதம் அதுக்கு மேலே போகக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வெததாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா 4 மணிக்கு நான் எந்திரிச்சு செஞ்சேன். 4 மணிக்கு ஆரம்பித்து 7-8 மணி ஆகிடுச்சு. ஏன்னா பொண்ணுக்கு சீக்கிரம் கொடுத்து விடணுன்றதுக்காக கொஞ்சம் இதாக. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி இதாக முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ பிடிக்கலன்னா சாப்பிடாதுங்க. சொல்லப்போனால் எனக்கு தெரியும், ஐஸையும் தெரியும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நல்லாவே எனக்கு தெரியும். பிடிக்கலன்னா அது தொடக்கூட மாட்டாதுங்க. பிடிச்சா காலியாயிரும், டிஃபன் பாக்ஸே காலியாயிரும். பிடிச்சாதான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பொறுத்தளவு தெரியாதா, பிடிச்சா தான் அது உள்ளே இருக்க முடியலன்னா என்ன ஆனாலும் கட்டாயப்படுத்தவே முடியாது. அதுங்களுக்கு ரொம்ப, அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. என் பொண்ணு மட்டும் எனக்கு பொண்ணு இல்லை, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு என்னுடைய பொண்ணுங்க மாதிரி தான். அவங்க திருப்தியாக சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் டியூஷனுக்கு வேறு அவள் எடுத்துகிட்டு போயிருந்தா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேரம் வந்து கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது, லைட்டாக கிண்டிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேகட்டும். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி நம்ம மசாலா வந்து நம்ம தக்காளி சேர்த்தோம்ல, அந்த சிக்கன்லாம் சேர்த்து தக்காளி சேர்த்துருந்தோம்ல, அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டான அளவு சொன்னல, அதே அளவில் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவும் கூடாது, குறையும் கூடாது. கரெக்டான அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போயே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கிரேவிக்கு மொத்தத்துக்கு தேவையான உப்பை வந்து இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அதை நல்லா சாறு எடுத்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து இந்த நேரத்தில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து வெந்திருக்கா, எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு நிமிஷம் கூடான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரைஸ் வந்து அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் சிக்கனில் நம்ம சேர்க்க போகிறோம், அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து கீழே கொட்டிடாதீங்க, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம அந்த சிக்கனை வந்து சுத்தமாக நம்ம தண்ணியே ஊற்றலை, தயிர் தான் அந்த கொஞ்சம் கிரேவியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வடித்த தண்ணியில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரே ஒரு விசில், அதிகமாக்கிறாதீங்க, ஒரு விசில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த விசிலை எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து குலையாது, அப்படியே இருக்கும், முழு பீஸ் அப்படியே இருக்கும். வந்து நம்ம பெரிய பாத்திரம், அந்த ரைஸ் வேக வச்சோம் அந்த பாத்திரத்தில் முதல் லேயராக வந்து நம்ம அந்த சிக்கன் கிரேவி, அந்த பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச ரைஸை வந்து அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கிரேவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். லேயராக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே அந்த மசாலா நல்லா பரவி இருக்கும். அதுக்காக தான் அப்படி செய்ய சொல்கிறேன். ரொம்ப கொடுத்து அப்படி கிண்ணோனாலும் ரைஸ் வந்து நல்லா உடஞ்சிரும், ஒன்றுக்கு ஒன்றா அப்படி உயிரியாக இருக்காது. அதுக்காக தான் வந்து இப்படி லேயராக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுற சொல்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெய் வந்து வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நெய்யை வந்து நல்லா மேலோட்டமாக நல்லா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம தம் போட போகிறோம்.
நெய் வந்து இதில் வந்து ஒரு அரை டப்பா அப்படி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும்போது நம்ம நெய் சேர்க்கல. இந்த நேரத்தில் தான் நெய் சேர்க்குறோம். இந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலோட்டமாக அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் வந்து நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து கொஞ்சம் நெய் ஊற்றணும். இப்போ வந்து இதில் வந்து அரை டப்பா கிட்ட நான் வந்து நெய்யை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம தம் போட போகிறோம். தம் போட்டு நல்லா மூடிட்டு நம்ம வந்து நல்லா வெயிட் கல் எடுத்து வச்சுருக்கேன். அதை மேலே தூக்கி வச்சாவே கரெக்டாக இருக்கும். இன்னைய துணிலாம் அப்படி சுற்றிலாம் வைக்க வேண்டாம். வெளியே போகக்கூடாது. அந்த கொஞ்சம் கூட அந்த வாசனை வெளியே போகாத அளவுக்கு லாக் ஆகிற மாதிரி நல்லா வெயிட் கல்லை தூக்கி வச்சுக்கோங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு 10 நிமிஷம் அப்படியே மேலே ஹீட் ஏறிக்கிட்டே வரும். லைட்டாக அந்த வாசனை வந்தோன்னே அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ சூப்பராக நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்து அப்படியே மேலாப்பில் போட்டுக்கலாம். மேலாப்பில் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நான் இன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். அதனால் டக்குன்னு நான் வந்து கொடுத்துட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டக்குன்னு நான் வந்து பேக் பண்ணிட்டேன் டக்குன்னு டிஃபன் பாக்ஸில். இப்போ இன்னமும் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து நெய் கொஞ்சம் மேலாப்பில் போட்டுக்கோங்க. வாசனை சூப்பராக இருக்கும். நான் நெய்யை விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடுங்க. லைட்டாக இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்து விட போட்டு கிண்டிடாதீங்க. லைட்டாக இப்படி தூக்கி மட்டும் விடுங்க. இப்படி கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி தூக்கி விட்டால் போதும். சூப்பராக நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சூப்பராக ஒரு பிரெட் அல்வா அன்றைக்கி நான் கொஞ்சமாக பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஸ்கூலில் போய் சாப்பிட்றதுக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து நான் பிரெட் அல்வா செஞ்சேன். முந்திரி பருப்பு நெய் எல்லாத்தையுமே வறுத்து ஊற்றி நிறையவே முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன். அது மட்டும் இல்லாமல் நெய் ஊற்றிக்கிட்டே இருந்தேன். கிட்ட நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் 65 வந்து நான் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்துகிட்டு இருந்தேன்ல, அதை வந்து நான் பொரிச்சு கொடுத்து விட்டேன். காலையில் 4 மணிக்கு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். பிரியாணி எல்லா ஐட்டங்களும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்னென்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம். பிரியாணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்கன் 65, அதுக்கப்புறம் முட்டை, அப்புறம் தயிர் வெங்காயம். பிரியாணி செய்ய ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 7-7:30 முடிச்சிட்டேன். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். அவங்களுக்காக தான் மெயினாக செஞ்சது. அவங்களுக்காக தான். அவங்க திருப்தியாக சாப்பிட்டது உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் யூடியூப்பராக இருந்துக்கிட்டு அதுவும் குக்கிங் சேனல் வச்சுட்டு நான் ஒழுங்காக மட்டும் செஞ்சு கொடுத்து விடாமல் இருந்தேன். இந்த பிரியாணியை வச்சு செஞ்சுருக்குங்க. அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பராக பிரியாணி வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.